வணக்கம் மக்களே. இந்த நாள் இனிதாக அமைக. நம்ம சேனலில் 0.5% வச்சு தான் நம்ம எல்லாமே ட்ரேட் பண்ண போகிறோம். எல்லாமே இன்ட்ராடேஸ் தான். நீங்கள் நினைக்கலாம் 0.5 வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ, நான் 1% எடுத்துருவேன், ஒரு நாளில் 15% எடுத்துருவேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் 100% கூட நிறைய பேர் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு நாள் எடுக்கலாம், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்காங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு நாளைக்கு 15% எடுக்கிறவங்க மறுநாள் எத்தனை பர்சன்ட் இழக்காங்கங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலோட டார்கெட்டே 0.5% மக்களே. அந்த 0.5% டெய்லி நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த சேனலில் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து நீங்கள் நான் வரக்கூடிய நாட்களில் டார்கெட்ஸு எல்லாமே நான் பப்ளிஷ் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காண்டி நான் இப்போ போடுதேன்னா 0.5%ங்கிறது எவ்வளோ முக்கியம், எவ்வளவு பெரிய ரோலாக ப்ளே ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு வலியுறுத்த, காமிக்க, அதை ப்ரூவ் பண்ணதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே போதும். நான் எதுக்கு இவ்வளோ தூரம் 0.5 போதும் அப்படின்னு சொல்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 14%, 15%, 20%லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஒரு நாள் எடுக்கலாம், ஆனால் எல்லா நாளும் அது மார்க்கெட் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாது. அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க, நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பீங்க. 50,000 அந்த மாதிரிலாம் லாஸ் பண்ணியிருப்பீங்க. 1,00,000 கூட நிறைய பேர் லாஸ் பண்ணது சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் லாஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அது இன்னிலேருந்து நம்ம வந்து ரெக்கவரி பண்ண போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வந்து அந்த விட்ட பணத்தை எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணிடலாம். பட் நாளைக்கே உடனே அந்த பணத்தை எடுத்துடலாமான்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள், டெய்லி நீங்கள் பண்ணுங்கள். டெய்லி பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு முடிஞ்ச அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் பண்ணுற அன்னைக்கு 0.5% மட்டும் டார்கெட் வைங்க. நீங்கள் 1% வைக்க வேண்டாம், 20% வைக்க வேண்டாம், 25% வைக்க வேண்டாம், 0.5% மட்டும் வைக்க. நான் ஏன் 0.5 திரும்ப சொல்கிறேங்கிறது நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், த கேலண்டர் சைட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் போனீங்கன்னா ஃபினான்ஸ் கால்குலேட்டர்ஸ் இருக்கும், டெய்லி காம்பவுண்டிங் இருக்கும். அந்த டெய்லி காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனூஸ் இருக்கும். நம்ம இன்ட்ராடே தான் நான் இந்த சேனலில் நான் காமிக்க போகிறேன். மேக்ஸிமம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், ஷார்ட் டேர்மு பண்ணுற அதுவும் காமிப்பேன். அது வரக்கூடிய இதில் பார்க்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது நான் காமிக்கேன். நான் இப்போ டெய்லி காம்பவுண்டிங் எஃபெக்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்ம இன்ட்ராடே தான் நம்ம பண்ண போகிறோம். நான் ஏன் 0.5 சொல்கிறேங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். 0.5 போது மக்களே நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம். இப்போ இதில் வந்து ருபி சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு ருபிங்கிறது பார்த்தா தான் உங்களுக்கு நமக்கு புரியுங்கிறதுனால நான் ருபி கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்மளோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 7,000 இருக்கட்டும், 5,000 அந்த மாதிரி பண்ணலாம். பட் 7,000 இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சார்ஜஸ்லாம், ப்ரோக்கிங் சார்ஜஸ்ஸு, டேக்ஸு, செபி டேக்ஸு, அது இதுன்னு வரும். ஸோ அதனால் மினிமம் 7,000 நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே, நான் இப்போ 7,000 சூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களோட விருப்பம் தான். உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 7,000 சூஸ் பண்ணியிருக்கேன். 5,000 இல்லாமல், 10,000 இல்லாமல், நான் 7,000லேருந்து இந்த ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இந்த வரக்கூடிய நாட்களில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது நீங்கள் 7,000 வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 0.5% நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.5 போட்டிருக்கேன். ஆன் டெய்லி பேசிஸ், இது வீக்லி, மந்த்லி, இயர்லி அப்படின்லாம் இருக்குது. நான் டெய்லி பேசிஸ் தான், இன்ட்ராடே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 5 இயர்ஸாக நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 0.5% நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்கன்னா என்ன நடக்குங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதில் வந்து இன்க்ளூட் வீக்கெண்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இன்க்ளூட் வீக்கெண்ட்லாம் வேண்டாம், ஏன்னா நம்ம வீக்கெண்ட் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ நான் வந்து நோன் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 7,000லேருந்து 0.5% நான் எடுக்கேன் இல்லையா, 0.5% நான் எடுக்கும் போது 0.5னா 35 ரூபா அந்த மாதிரி வரும். அந்த 35 ரூபாயை திரும்ப இதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்காங்க. இல்லாட்டி உங்கள் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 5% பண்ணுறீங்களா, இல்லை 45%, இல்லை 100%, என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் 100% நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்.
அதில் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை அப்படியே அந்த 7000ல் நான் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடிஷ்னலாக டெபாசிட் பண்ணுறீங்களான்னு கேட்காங்க. அது நம்ம பண்ண போகிறதில்ல. வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம அப்படியே எடுத்து இந்த 7000ல் பிரின்சிபல் அமௌண்ட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு டேயும் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம ப்ராஃபிட்டை நம்ம அதில் போடுறது மூலமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இன்னைய தேதியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணதேன் 31/8/2021 5 இயர்ஸாக நான் இந்த 0.5% நான் அச்சீவ் பண்ணேன்னா என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி பாருங்களேன். இந்த 7000 எவ்வளோ ரூபாய்க்கு உங்களால் 5 இயர்ஸில் மாற்ற முடியும்? நான் சொல்கிற 0.5% கால்குலேஷன் வச்சு உங்களால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஏதோ ஒரு அமௌண்ட்டை நினச்சி பாருங்கள். 7000 0.5%ல் இது பண்ணிங்கன்னா 5 இயர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்? ஓகே, நீங்கள் நினச்சது சரியா இல்லையாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் கால்குலேட்டருங்கிறத நான் கொடுக்கேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான சர்ப்ரைஸ் கிடச்சிருக்கு. 46,73,503 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டு. 7000 எங்கே இருக்குது பாருங்கள் மக்களே. உங்களோட இனிஷியல் பேலன்ஸ் 7000. நான் சொல்கிற அந்த 0.5% டெய்லி நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா 5 வருஷத்தில் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பாருங்கள். நீங்கள் 14% 50% அதெல்லாம் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் ரிலாக்ஸாக அமைதியாக ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்வெட் பண்ண வேண்டாம், பார்த்துக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. 0.5ங்கிறது அச்சீவ் பண்ணிடலாம். நிறைய பேர் அந்த 0.5 கூட இது பண்ண முடியாமல் லாஸில் போனவங்கலாம் இருக்காங்கப்பா. 20% அந்த மாதிரி மைனஸில் போனவங்களும் இருக்காங்க. ஸோ 0.5ங்கிறது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இந்த 0.5ங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்வீட் வேல்யூ என்னன்னு பாருங்கள். உங்களோட டோட்டல் வேல்யூ பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ பாருங்கள். 7000ங்கிறது 46,73,503 ரூபாய் 48 பைசா ஆயிருக்கு. உங்களோட 5 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு பாருங்கள் 66,664 ரூபா 64.3%. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பர்சன்டேஜ் யாராவது அச்சீவ் பண்ண முடியுமா? வாரன் பஃபட், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தெரியல. பரவாயில்ல. இந்த 0.5% நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 7000லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே பாருங்கள் 5 இயர்ஸில் 46,73,000 ரூபா அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறது இயர்னிங் பிரேக் டவுன்ஸுங்கிறத காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம டெய்லி நான் கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாருங்கள். நான் வீக்கெண்டுங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வீக்கெண்ட்லலாம் இந்த இது ஒர்க் ஆகாது. இனிவே நமக்கும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து செபி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 18 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். 20 நாள்லேயே வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரப்போ போகிறது இல்லை. இயர்லி ஒரு 20 டேஸ் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே பெரிய வித்தியாசம் வரக்கூடியது இல்லை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எல்லா வீக்கெண்டுமே ஆஃபில் தான் இருக்குது. ஸோ அந்த வீக்கெண்ட்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, அதாவது ஏர்னிங்ஸ் வராது. ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம 7000 போட்டப்போ 35 ரூபா கிடச்சிருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 7000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேரில் 0.5ங்கிறது 35 ரூபா வராது. நீங்கள் மார்ஜினில் நீங்கள் வாங்குவீங்க, இன்ட்ராடேயில் வாங்குவீங்க. உங்களுக்கு வந்து 100 ஸ்டாக் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 600-700 ரூபாய்க்கு உண்டான ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த 100 ஸ்டாக்ஸில் 0.5 கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாக் 600 நீங்கள் 600 வாங்குதீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 0.5% 3 ரூபா வருது. சரிங்களா? நீங்கள் வாங்கினா நம்பர்ஸ் ஆஃப் ஷேர்ஸு 100 ஷேர்ஸு. ஸோ 300 ரூபா வருது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா வருது. அந்த கால்குலேஷன் வந்து இந்த 7000க்கு தான். ஆனால் நம்ம ட்ரேடிங்கில் இந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் 100 ஸ்டாக் வாங்குவீங்க, உங்களுக்கு மார்ஜின் ஜாஸ்தியாக தருவாங்க. ஸோ 300 ரூபா. நல்லா யோசிச்சு பாருங்கள், 35 ரூபா இல்லை 300 ரூபா. 600 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் 100 குவான்டிட்டி நீங்கள் வாங்குறீங்க, 7000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கிடைக்கிறங்கிற பட்சத்தில் 35 ரூபா இல்லை மக்களே, 300 ரூபா. 300 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அப்போது நீங்கள் இந்த 46 லட்சம் 5 வருஷத்தில் எடுக்க மாட்டீங்க. அப்போ எவ்வளவு மடங்கு நீங்கள் எடுப்பீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் சொல்லுதேன் 0.5%, 0.5%, 0.5%.
இந்த 0.5% டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் எடுக்கிறங்கிற பட்சத்தில் எடுத்த ப்ராஃபிட்டை திரும்பவும் அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணணும். கண்டினியூஸாக இதுலேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இங்கே பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸு பிஸ்னஸ் டேஸு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸை 5 வருஷத்துக்கு 1826, பிஸ்னஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா 1304. இதில் ஒரு 5 வருஷங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கழிச்சுக்கோங்க, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதில் எடுத்தீங்கனாலே நீங்கள் பாருங்கள் 66,000% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் 5 வருஷத்தில். ஆனால் அதுவும் 35 ரூபா. நம்ம 35 ரூபா எடுக்க போகிறதில்ல, 300 ரூபா. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிங்கன்னா நீங்கள் 5 வருஷத்தில் கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க வெறும் 7,000 வச்சு. அதனால தான் சொல்லுதேன் 0.5%, 0.5%, 0.5%. அந்த 0.5% டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். இதை பாருங்கள், 7,000ங்கிறது 35 இங்கே பாருங்கள். இந்த 35 திரும்ப 7,035 திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் 0.5ங்கிறது 35 ரூபா 18 பைசா. அதை வந்து திரும்பவும் இதிலேயே இன்வெஸ்ட் பண்ணுதாங்க. ஸோ 7,070 ரூபா 18 பைசாவாக இருக்குது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 0.5 பார்த்தீங்கன்னா 35 ரூபா 35 பைசா. அதை திரும்பவும் இதில் ஆட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ 7,105 ரூபா. ஆனால் நம்ம இங்கே 35 ரூபா இல்லை மக்களே, நம்ம 300 ரூபா. நம்ம இங்கே 300 ரூபா. ஸோ வேல்யூ எவ்வளோ ஜாஸ்தியாகும் பாருங்கள். 5 வருஷத்தில் நீங்கள் வந்து கோடீஸ்வரராகவே ஆகிடலாம். இந்த 46 லட்சம்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்கிற மெத்தட்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 5 வருஷம் இல்லை 3 வருஷத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம் அந்த 46 லட்சத்தை. இதில் பாருங்கள், எல்லா வீக்கெண்டுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் இயர்லி பேசிஸுக்கு இப்போ நான் மாற்றுறேன் உங்களுக்கு ஷார்ட்டாக புரியணுங்கிறதுக்காண்டி. இது ஆகஸ்ட் மந்த்துங்கிறதுனால இந்த இயர் வந்து 3,857 ரூபா தான் வந்திருக்குது ஏர்னிங்ஸு. அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள் 28,851 தான் ஏர்னிங்ஸு. அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள் 1,05,000 ரூபா. ஸோ நம்ம இந்த 1,05,000 திரும்ப இதே இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதோட வேல்யூ கூடும். அதுக்கு 0.5 அப்படின்னு பார்க்கும்போது எப்படி காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் கால்டு காம்பவுண்டிங் எஃபெக்ட். காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து மிகப்பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது நமக்கு. ஸோ நீங்கள் இதில் டோட்டல் வேல்யூ பார்த்தாங்களே இப்போ தெரியும், 46 லட்ச ரூபா வந்திருக்குது. ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுதேன் 0.5% எடுங்க. 0.5% ஆன் டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஆன் டெய்லி நீங்கள் வந்து 35 ரூபா எடுக்க போகிறது இல்லை, 300 ரூபா எடுக்க போகிறீங்க ஒரு நாளைக்கு. 300 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம் மக்களே. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கை பொறுத்து, ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பொறுத்து அந்த வேல்யூ மாறுபடும். ஏன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு ப்ரைஸில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 7,000க்கு சாதாரணமாக 35 ரூபா போட்டாலே உங்களுக்கு 46 லட்ச ரூபா வருது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் பார்க்க போகிறோம். அது சாதாரண அமௌண்ட் இல்லை. காம்பவுண்டிங் எஃபெக்டில் மிகப்பெரிய மேஜர் ரோலாக அது ப்ளே ஆக போகுது. உங்களை 5 வருஷத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி நான் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். மல்டிபிள் வேல்யூ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை போட்டு நீங்கள் பார்க்கலாம். த கால்குலேட்டர் சைட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ஹோமு, ஃபினான்ஸ் கால்குலேட்டர், அதில் டெய்லி காம்பவுண்டிங்கு, அதில் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன்ஸ் இருக்குது. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 5 இயர்ஸில் பாருங்கள் 46 லட்சம். ஸோ இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். நிறைய கதைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. நீங்கள் யூடியூப்பில் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த சேனலில் 0.5% தான் டார்கெட் வச்சு ஸ்டாக்ஸ் ஐடியாஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் அதை டெய்லி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நான் பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டோட வேல்யூவை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு, ஒய்ஃபுக்கு, அவங்களாம் வீட்டில் இருக்கும் போது என் ஆஃபீஸ் போகிறவங்களே இதை நல்லா பண்ணலாம் வைக்கலாம். நீங்கள் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த இதை தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணுங்கள். நான் தப்பாக சொன்னான்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. நான் திருத்திக்கிறேன். நான் இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்களும் டெவலப் ஆகலாம், நானும் டெவலப் ஆகலாம். ஸோ அதனால் தப்பாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன் நான். ஆனால் காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுங்கிறது நெவர் ஃபெயிலியர். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 0.5% மட்டும் பாருங்கள். ஒரு நாளைக்கு 0.5% மட்டும். ஒரு நாளைக்கு 0.5%. நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் கொலீக்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை வச்சு தான் வரக்கூடிய நாட்களில் ட்ரேட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.